என்ன மன்னிச்சுட டாக்டர். எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். எனக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பதே எனக்கு இப்படி எல்லாம் பண்ண வச்சிருச்சு. என்னை மன்னிச்சிரு டாக்டர். ஹலோ சிந்து, நான் ஸ்னேகாவோட ஃபாதர் பேசுறேன். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ சொல்ற பொய்ய அங்க இருக்கிற எல்லாரும் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்காக சிவாவை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளவு பெரிய டிராமா பண்றேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சிவாவை என் பொண்ணுக்காக விட்டு கொடுத்த, ஓகே? என் பொண்ணு சிவாவை சின்சியரா லவ் பண்றான். நான் என் பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். என் பொண்ணு அழறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ சிவாவை விட்டு போயிடு. அதுக்கு நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். பொய் சொல்லி நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ சிவாவோட சந்தோஷமா வாழ்ந்துடவே முடியாது. உன்னை நான் வாழவும் விட மாட்டேன். என்கிட்ட நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஆனா சிவாவை மட்டும் கேட்காத. அவன் எனக்கு வேணும். சிவா இல்லாம என் பொண்ணு வாழ மாட்டான். சிந்து, நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்தி. அப்படி நீ நிறுத்தலனா நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் வேதனைப்படுற மாதிரி ஆயிடும். நான் சொல்றதெல்லாம் உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.